பாவி சண்டாளிக, நான் பாட்டுக்கு செவனேன்னு வீட்டுல கிடந்தேன். வா வா வா, அவன் என்னை போட்டல நிறுத்திட்டான். அவனை கிளிக்கிளின்னு கிளிக்கணும், காலை உடச்சு அடுப்புல வைக்கணும், கைய முறிக்கணும், அப்படி இப்படினாலுங்க கடைசியில கைய முறிச்சு காலை உடைச்சு இப்படி கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சுட்டாங்களே. அம்மா கொஞ்சம் கூட எந்திரிக்க முடியல, அந்த அளவுக்கு நோண்டி நொங்க எடுத்துட்டாங்க. என்ன என்ன என்னடி நொன்ன? என்ன என்னண்ணே கோவப்படுற? ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு. உனக்கு உடம்பு வலிக்குது, எங்களுக்கு உடம்பெல்லாம் இனிக்குது. வாய கிண்டாத. நான் பாட்டுக்கு செவனேன்னு கிடந்தேன். எங்கிட்டாவது 2 நாள் 3 நாள் ஆனா கூட காசை புரட்டிக்கிட்டாவது வந்து வெளியே கூட்டிட்டு போயிருப்பேன். அதை விட்டுவிட்டு இந்தா கொண்டு போ, உடனே காசை கொண்டு வா, உன்னால கிழிக்க முடியாது வைக்க முடியாது அப்படி இப்படின்னு ஆச்சா போச்சான்னு கத்தி கடைசியில உங்களோட சேர்த்து என்னையே உள்ள தூக்கிட்டு வந்து வச்சுங்க பாரு. அந்த இடத்துல நிக்கிறீங்க 2 பேரும். அம்மா வலி தாங்க முடியல. நான் என்ன பண்ணுவேன்? அந்த ஆளு இந்த மாதிரி மோசம் பண்ணுவான்னு நான் என்ன கனவா கண்டேன்? அடியே, காலில் போட்டிருக்கியா இல்லை தலையில் போட்டிருக்கியா? உன் கையில் தானடி போட்டிருக்க. தினந்தோறும் கையை பார்க்கறவ தானடி. அது கவரிங்கா தங்கமானு கூட தெரியாத அளவுக்கு அடி நீ இருக்கிற. அந்த ஆளு தங்கம் தான் போட்டு விட்டுருக்கான்னு நினைச்சேன். அந்த ஆளு கவரிங்க போடுவானா நான் நினைச்சேன். படுபாவி பையன், கல்யாண நேரத்தில் தங்கம்னு சொல்லி கவரிங்க போட்டிருக்கானே. இன்னும் என்னென்னத்தெல்லாம் கவரிங்கில் போட்டு தங்கம்னு சொல்லி ஏமாத்திருக்கானு தெரியலையே. அடியே, நெசமாவே உன் புருஷி ஷேர் மார்க்கெட்டில் தான் வேலை செய்கிறானா இல்லை ஏதோ சேராத மார்க்கெட்டில் போய் வேலை செய்கிறானாடி? அம்மா வலி தாங்கலையே, வலி தாங்கலையே. நீ வேற கம்முன்னு இருமா கொஞ்ச நேரம். என்ன உன் ஃப்ரெண்டுங்க யார்கிட்டயாவது கேளுனே வெளியே அனுப்புறதுக்கு. எதுக்கு? அவனுங்களையும் கூட சேர்த்துட்டு வந்து இங்கே கூட்டா உட்கார்றதுக்கா? பாய்க்கிட்டாதுன்னு சொல்லிவிட்டேன். எவனும் ஃப்ரெண்டும் இல்லை ஒன்றும் இல்லை. எவனாவது கிடைச்சா கூட அவனை வச்சாவது வெளியே போகலாம். அதுக்கும் வழி இல்லாமல் பண்ணிவிட்டாங்க. என்ன பேசாட்டுக்கு உன் பொண்டாட்டிக்கு வேணா சொல்லி பாரு. ஏண்டி ஆளாளுக்கு சேர்த்து அதை இதுன்னு சொல்லி அடிச்சு துரத்தி போட்டு இப்போ வந்து ஃபோன் போட்டு சொல்லுனா நான் என்ன ஃபோனுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கேன். டேய், யார் மூலியமா தகவல் சொன்னா கூட அவ கூட்டிகிட்டு போயிடுவாடா. ஏதாவது ஏற்பாடு பண்ணுடா. வாய்க்கிட்டாம கம்முன்னு போயிருங்க. உங்களுக்கு காரி ஆகணும்னா அவளை காலை பிடிப்பீங்க, உங்களுக்கு தேவையில்லைன்னா தூக்கி வீசுவீங்க. இதே உங்களுக்கு ஒரு குழப்பு வெங்காயம். என்ன உள்ள இருந்து எப்படியாவது வெளியே போகணுன்னே. ஆமா, இப்படித்தான் நேற்று ஆட்டம் கட்டுனேன். உள்ள இருந்து எப்படியாவது வெளியே போகணும்னு கடைசியில உங்களோட சேர்த்து நான் உள்ள வந்ததுதான் மிச்சம். இனிமே வாய்க்கிட்டாம கப்பு சுப்புன்னு கடங்க. எப்பா அவங்களா எப்ப வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறாங்களோ அனுப்பட்டும், அப்ப போய்க்குவோம். அப்ப ஜென்மத்துக்கும் போக முடியாது. ஏற்கனவே நொந்து போயிருக்குது, இதுல நொந்த புண்ணுல வேற மேல வந்து சாயிரியா போடி அங்கிட்டு. அம்மா வல்லு வதக்குன்னு அள்ளி வச்சு சாப்பிடு. வேலைக்கு போற பையன் இப்படியா 2 பருக்கையா பொரிச்சுக்கிட்டு இப்படி சாப்பிட்டா எப்படி உடம்பு ஏறும்? நல்லா சாப்பிட்டு வச்சு இருந்தா தானே நல்லா இருக்கும். அக்கா, நானே வேலை தேடி போறேன். இப்படி வயிறு முட்டை சாப்பிட்டுக்கிட்டு போனேன்னு வை, அப்புறம் எங்கிட்டாவது நான் படுத்து தூங்கி எந்திரிச்சு தான் வரணும். போதுக்கா, நீ அப்புறமேட்டுக்கு சாப்பிடுவ. இங்க என்ன எதுவும் இல்லாமையா இருக்குது? எனக்கு சாப்பாடு இருக்குடா. அதுவும் இல்லாம வேலைக்காக போற பையன் போற இடத்துல வேலை இருக்குதோ என்னவோ தெரியல, கடையிலையும் வாங்கி சாப்பிட மாட்டேன், செலவாகி போயிடும்னு. அப்படி இருக்கும்போது வயிறு நிரப்பி நான் அனுப்பணும்ல. அப்புறம் அக்கானு வீட்டில் நான் எதுக்கு இருக்கிறேன்? உனக்கு ஆக்கி போட்டு உன் வயிறு நிறைக்கிறதுக்கு தானே. ஏக்கா, இன்னமுமே நீ மாறவே இல்லைக்கா. சின்ன வயசுல எப்படி எனக்கு சோத்தை போட்டு ஊட்டிக்கிட்டே இருப்பியோ அதே போலதான் இப்பயே நீ இருக்க. அக்கா, நான் இன்னொரு தாய்க்கு சமண்டா. அப்படி என் தம்பியை விட்டுருவேனா நானு? சாப்பிடியா? நீ சாப்பிடு. கொஞ்சமா வைக்கா, ஏற்கனவே சாப்பிட்டேன். சாப்பிடு சாப்பிடு. அரவிந்த், அரவிந்த். என்னாச்சு? அரவிந்த், நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டேன்ல? என்ன சொல்ல போற? இல்ல அரவிந்த், எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. அம்மாவை பார்க்கலாமா? என்ன பேசிட்டு இருக்க? இப்ப நம்ம போக முடியுமா? போற சூழ்நிலையில இருக்கோம். ப்ளீஸ்டா. நேற்று வேற அங்கே அவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. அப்பா வீட்டில் பார்த்தா அவங்களையும் கண வீடு பூட்டி கிடக்கு. அங்கே என்ன ஆகுது ஏதாகுதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. அதனால தான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாமான்னு தோணுது. ப்ளீஸ்டா, போயிட்டு வருவோமா? உனக்கு தான் தெரியும்ல அம்மா மேலே எனக்கு எவ்வளோ பாசம் இருக்குன்னு. போயிட்டு வருவோம்டா. ஈவினிங் நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், 2 பேரும் போவோம். ஓகேவா? நீ அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கூட சொல்லு, நான் கூட போய்க்கிறேன். இங்கே பாரு, நீ தனியா போனா அது பிரச்சனையாகும். நானும் வரேன், சரியா? ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுறேன், ஈவினிங் கிளம்பிடு, நம்ம 2 பேரும் வெளியே போவோம். ஓகே? சரிடா. வீட்டில் அத்தை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. அப்படியே மாமியாரும் மருமகளும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சிரிச்சுட்டு தான் மறுவேளை பாக்குறீங்க. ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் மூஞ்ச திருப்பிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க என்ன சொன்னா என்ன, எது சொன்னா என்ன? போயிட்டு வருவோம், அவ்வளவுதான். என்னல வேலைக்கு போறவன கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க?
ஏண்டா பரதேசி, கம்மனு செவனேன்னு இருந்த பிள்ளைய அதை இதுன்னு சொல்லி கொடுத்து வீட்டை விட்டு அனுப்பிட்டு இப்போ அப்பனும் அவனும் ஒரு வேலை வெட்டி பார்க்குறீங்களாடா? ஆளுக்கு வேலைன்னு சொன்னா போதும், நீ இப்படி ஓடிடுற, அந்த ஆள் அப்படி ஓடிடுறான். உங்களுக்கெல்லாம் வேலை செஞ்சு போகிறதுக்கு நான் என்ன பிள்ளையாவா பிறந்திருக்கேன்? நீ குளிச்சு எத்தனை நாள் ஆகுது? எத்தனை நாள் ஆகுது? அதே பேண்ட் அதே சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு திரியிற. கொஞ்சமாவது உனக்கெல்லாம் உடம்பு வேர்க்கலை, அரிக்கலை. கந்தனாலும் கசக்கி கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கசக்கி குளிக்கணுன்ற ஒரு இதே இல்லைல்ல உனக்கு. என்ன பத்தி மட்டும் பேசாத சொல்லிட்டேன். என்ன பத்தி பேசக்கூடாதா? அப்படியே வெள்ளக்கமத்தி எடுத்து உச்சநிலையிலிருந்து உள்ளங்கள் வரைக்கும் இழுத்து போடுவேன் பாத்துக்க. வரும் காலத்துல நான் எம்ஐ யாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்னை சும்மா சீட்டுதான் அதுக்கப்புறம் உன்னை நடு தெருவுல நிறுத்தி போடுவேன். ஆமா, எம்ஐ மொஹர கட்டைங்களா? அப்புறம் மொஹர கட்டைங்கள வீட்டில் ஒரு டம்ளர் தண்ணி மொந்து கொடுறானா தவிச்ச வயிற்று மொந்து கொடுக்க தெரியாது. குளிக்காத பாண்ட நீ வந்து ஆவடியா? அம்மா அம்மானு பாக்குற இல்லன்னு வையே. இங்க இன்னைக்கு நடக்கிறது வேற, இங்க நடக்கிறது வேறையா? இப்ப நாங்க கிட்ட இங்க என்ன நடக்குதுன்னு ஈடுபட்ட பையன் விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ. ஒரு வேலை பார்க்கறதுனா முடிய மாட்டேங்குது. அப்பனும் அவனும் என்ன ஜென்மனே தெரியல. சி, எல்லா வீட்லயுமே ஆம்பளைங்க இருக்காங்க. வயசாகி போச்சுன்னா அம்மாக்களை உட்கார வச்சு எம்பிட்டு பண்றாங்க வைக்கிறாங்க. பார்க்கவே அம்பிட்டு சந்தோஷமா இருக்கு. ஆனா அவங்க எங்க இதுங்களை எங்கன்னு தெரியல. சி, ஐயோ, நம்ம ஆளோட அப்பா வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்காரு? இவர் இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு பக்கம் வந்தது இல்லையே. இப்ப புதுசா வராருன்னா ஏதோ உள்குத்து கிழ்குத்து இருக்குமா? அனிதாகிதான் அவங்க அப்பா கிட்ட நம்மள பத்தி கோத்திக்கிட்டு விட்டுட்டாளா? ஐயோ, பயமா இருக்கே. இவரை பார்த்தாலே இப்ப பேசுவோமா இல்ல இங்கிட்ட இருந்து ஓடுவோமா? தம்பி, ஐயோ, நம்மளதான் கூப்பிடுறாரு. கூப்பிட்டீங்களா? ஆமாப்பா, நான் தான் கூப்பிட்டேன். என்னங்க, என்ன விஷயம்? அம்மா வீட்டில் இருக்காங்களா? அம்மாவா? ஐயையோ, ஏற்கனவே எங்க அம்மா கொலை வெறியில இருக்கு. இதுல வேற இவரு வேற வந்தா இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியலையே. எங்கப்பா உங்க அம்மா இருக்காங்களா? எதுக்கு கேக்குறீங்க? எல்லாம் முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான். முக்கியமான விஷயமா? அம்மா இருக்காங்களா இல்லையா? உள்ளதான் இருக்காங்க. உள்ளதான் இருக்காங்க. ஐயையோ, என்ன ஏதுன்னு தெரியலையே. இன்னும் கொஞ்சோண்டுதான், இன்னும் கொஞ்சோண்டு. தயவு செஞ்சு சொல்றேன், இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது. போட்டினாலும் நான் அதை நீ தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டேன். போதுங்க, எனக்கு முடியல. நல்லா சாப்பிட்றா. என்னடா சாப்பிட்ற நீ? உன் வயசு பிள்ளைங்களா எப்படி அதிகமாக சாப்பிடுதுங்க? நீ இன்னும் இருக்க போ, சாப்பிட்றதுக்கெல்லாம் ஆள் இல்லை. நீ வாங்கன்னு மாட வேலை செய்யணும் செய்வ. அதாங்க உண்மை. உடம்பு நல்ல இதாக இருந்தால் தானே நல்லா இருக்கும். போதுங்க, இந்த உடம்பு போதுங்க. இன்னும் கொஞ்சம் உடம்பெல்லாம் ஏறி போச்சுன்னா வேலை வெட்டி பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் நகர்ந்துக்கிட்டு தான் கிடக்கணும். இது போது நமக்கு. அந்த தட்டவை நான் கழுவிக்கிறேன். அதெல்லாம் நான் கழுவிடுவேன்க்கா. இருக்கா? சொல்றதையே கேட்க மாட்டேன். எடுபட்ட பயலே, போற மாதிரி போயிட்டு வந்துட்டியா? இரு, இன்னும் உருட்டுக்கட்டை எடுத்துட்டு வரேன். நீ உன் மண்டையை பொழக்கிறதுக்கு. ரோசாமா, பாத்தியா, மிமிக்கிரி பண்றான. மிமிக்கிரி ஆக்கிடுற உனைய வடகரி. ஐயோ, அண்ணனா? அண்ணே வாங்கண்ணே, வாங்க. எடுபட்ட பையன் எப்ப வர வச்சான்னு தெரியலையே. அண்ணே வாங்கண்ணே, வந்து உட்காருங்க. என்னம்மா நல்லா இருக்கியா? உங்க புண்ணியத்துல எல்லாம் நல்லா இருக்கோங்கண்ணா. உட்காருங்க. அண்ணே இருங்கண்ணே, போய் காப்பி தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாமா. வரும்போது சாப்பிட்டுட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு தான் வந்தேன். எனக்கு ஒன்றும் வேணாம், சரியா? என்னண்ணே வராதவங்க வந்திருக்கீங்க, வந்தவங்களுக்கு ஒரு காப்பி தண்ணி கூட வச்சு கொடுக்கலன்னா எப்படி? ஐயோ, என்னத்த சொல்ல போறதுன்னு தெரியலையே. பயமா இருக்குது. நான் இதை அனிதா பின்னாடி சுத்துறத மட்டும் தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு அந்த ஆளை அடிக்கிறதோ இல்லையோ, எங்க அம்மா ஊரை விட்டு ஓட ஓட அடிக்குமே. அண்ணன் வந்திருக்காரு. இப்போ போய் ஒரு கலர் ஒண்ணு வாங்கிட்டு வா. இப்பதான் சில்லுன்னு சொல்லுன்னு போட போய் வாங்கிட்டு வர சொல்றத. ஐயோம்மா, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாமா. முக்கியமான விஷயம் பேசணும். அதை பேசிட்டு மற்றதை பார்த்துக்கலாம். ஆனா இவன் ஒரு சோத்துக்கு செத்த பையனே. ஒரு வேலை செய்ய போனா கூட அதை 9 நாள் ஆக்கிடுவான். ஊருந்து ஊருந்து ஊருந்து. அதனால இப்ப போனா தான் வாங்கிட்டு வருவான். இருங்கண்ணே. இருக்கட்டும்மா, இருக்கட்டும். அப்புறண்ணே ஜானகி என்ன பண்றாங்க? இருக்கிறா. ஐயோ, எனக்கு சொல்ல போறதுன்னு தெரியலையே. அப்புறம் உங்க வீட்டுல ஒரு பையன் இருந்தானே, அந்த பையன் இல்லையாமா? யாருமே ஆறுமுகமா? இந்த படுபாவிக தான் அதை இதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்களே. அனுப்பிட்டாங்களா? இப்ப எங்க இருக்காரு, என்ன ஏதுன்னு தெரியுமா?
அதுவானே ஏதோ ஊருக்கு வெளியே 2 கிலோமீட்டருக்கு தள்ளி ஒரு தோட்டத்து வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னா அப்படி. ஓ சரி சரி. ஏண்ணே ஏன் கேட்குறீங்க? எல்லாம் ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் ஒரு முக்கியமான விஷயத்துக்காகவும் தான். நல்ல விஷயமா? என்னங்கண்ணே? நம்ம அனிதா இருக்கா இல்லம்மா? ஐயோ அனிதாவா? இது நமக்கு நல்ல விஷயம் கிடையாது, இது நமக்கு கெட்ட விஷயமாச்சு. ஐயோ என்னத்த சொல்ல போறதோ தெரியலையே. சொல்லுங்கண்ணே. ஏம்மா தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம அனிதாவுக்கு நாங்களும் வரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்க்காத வரன் இல்லை. உள்ளூர்லேயும் பார்த்தாச்சு, வெளியூரில் பார்த்தாச்சு, ஏன் வெளிநாட்டில் கூட பார்த்தாச்சு. எல்லா மாப்பிள்ளையும் வேண்டாம் வேண்டாம், எனக்கு இவர் வேண்டாம் அவர் வேண்டாம், வேண்டாம் வேண்டானே சொல்கிறா. நாங்களும் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம்மா. பிள்ளையோட ஆசைக்காக நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம். ஆனால் அவள் எதுக்குமே பிடி கொடுக்க மாட்டேங்கிறா. நாட்டு பிள்ளைங்களே இப்படி தானே, படிக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் வேணானுங்க. அப்புறம் 30-35 வயசுல நகையை போடு, அதை போடு, இதை போடுன்னு நம்மளை உயிர் எடுப்பாங்க. ஆமாம்மா, அதுவும் ஒரு பக்கம் இருக்குது. எம்பிட்டு நகை கேட்டாலும் நம்ம செஞ்சு கொடுவோம். அதில் என்ன இருக்குது? அதாம்மா, நம்ம பிள்ளைக்கு பிடிச்சதை செய்கிறோம் வைக்கிறோம். அதே மாதிரி கல்யாண விஷயத்துலையும் நம்ம பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணிடலான்னு பார்க்குறோம். போட்டு ஜம்முன்னு இருந்திருப்பான். எங்க அம்மா சொன்னிச்சு புள்ளிடா புள்ளிடான்னு. நான் வேற பாண்ட மாதிரி இருக்கேன். கல்யாண விஷயத்த வேற பேசுற நேரத்துல ஐயோ அதவனே அதுக்குங்கண்ணே. அதாம்மா, என் பொண்ணுக்கிட்ட நானும் கேட்டு பார்த்துட்டேன். கேட்டால் அவள் சம்மதமே சொல்ல மாட்டேங்கிறா. கடைசியில் அவள் ஒரு பையனை விரும்புகிறேன்னு சொல்கிறா. ஆஹா, நம்ம லவ்வர் நம்மள வேணான்னு வெறுத்து ஒதுக்குனாலும் அவன் மனசுக்குள்ளேயே நான் இருக்கத்தானே செஞ்சிருக்கனே. கல்லுக்குள்ளே ஈரம் இருக்க செய்யும்ல. 1000 தான் இருந்தாலும் அவளும் பெண் தானே. அவளுக்கு மச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு எல்லாம் இருக்கத்தானே செய்யும். ஆம்பளைனா சட்டுன்னு மூஞ்சி முன்னாடி சொன்னாலும் பொட்ட பிள்ளை அது. அதுக்கு முன்னாடி சொல்ல முடியுமா? வயசு ஓமன காட்டு மாறாடா. இப்போ என்ன பண்றான்னு இருக்கீங்க? அதாம்மா, பொண்ணு பிடிச்சிருக்கு ஒரு மாப்பிள்ளைன்னுச்சு. அந்த மாப்பிள்ளைக்கே கட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். பரவாயில்லனே, இந்த காலத்துல பிள்ளைங்க மனசையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு பெத்தவங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, ரொம்ப நல்ல விஷயம்தான். அது மட்டும் இல்ல அக்கா, அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு தான் மருமகளா வரப்போகுது. அது தெரியாமே பேசிக்கிட்டு இருக்குது போ. ஏனே நீங்க பிள்ளை இப்படி சொல்லவும் கோவலம் படலையா? கோவப்படுறதுல என்னம்மா இருக்குது? நல்ல பையனா என்னன்னு விசாரிச்சு பார்த்ததுல நல்ல பையன் தெரிஞ்சுது. அதுவும் இல்லாமல் நம்ம பிள்ளைக்கு காசு பணத்துக்கு எதுக்கும் குறைவில்லை. நம்ம சம்பாதிக்கிறதே நம்ம பிள்ளைக்கு தான். இந்த மாமனோட சொத்து இந்த மருமகனுக்கு தானே. அப்ப நீ காலத்துக்கு வேலைக்கு போய் கஷ்டப்படணும்ன்ற அவசியம் இல்ல. சரிங்கண்ணே. அதான் பொண்ணு ஆசைப்பட்ட பையனை கட்டி வைக்கலான்னு இங்க வந்தேன். ஆசைப்பட்ட பையனை கட்டி வைக்க இங்க வந்தீங்களா? இங்க யார் இருக்கா? ஏய், இருமல் வந்துச்சுன்னா அங்கிட்டு போய் தண்ணியை குடியே போ. சும்மா லொக்கு லொக்குன்ட்டு. ஐயோ கிரேட் இன்சல்ட். இந்த ஆத்தா மனசுல நான் இருக்கேன்றது அதுக்கு தோணுதா? யாருன்னு மாப்பிள்ள, யாருன்னு சொல்லுங்க. அது வேற யாரும் இல்லம்மா, உன் பையன். சொல்லிட்டானே சொல்லும்போதே இது போல ஒரு வார்த்தையை யாரிடமும் சொல்லி கேட்கல. சொல்லுங்கண்ணே, எதுக்கு தயங்குறீங்க? அதாம்மா, உங்க வீட்டில் இருந்தான்ல ஆறுமுகம், அந்த பையனை தான் பிடிச்சிருக்கு. கட்டினா அவரை தான் கட்டுவேன்றா. அதான் அந்த பையனை பற்றி விசாரிச்சுட்டு கல்யாணத்துக்கு வேண்டியதை ஏற்பாடு பண்ணலான்னு தான் வந்தேன். இன்னைக்கு ஒரு பிள்ளை மேல ஆசைப்படுறேன், கட்டிக்க போறான். இவனை கூட்டிக்கிட்டு வந்து எங்கிட்ட போனாலும் அவனை கட்டுறானே. இப்ப நான் என்ன பண்றது? அவ பின்னாடி நான் சுத்தி சுத்தி வந்தேனே. போற இடமெல்லாம் திரிஞ்சேனே. ஒரு எட்டு நம்ம திரும்பி பார்த்தாலா? அதெல்லாம் விட்டுப்பட்டு இப்ப எப்படி
வயிற்றுல பெற்றதை விட அவனை தானே பையன்னு சொல்லுவேன். ஏன்னா பையனா அந்த மாதிரி இருக்கணும்னு ஒரு பொட்டை பிள்ளையோட கஷ்டம் நஷ்டம் எல்லாம் புரிஞ்சு வச்சு ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இப்போ எனக்கே பாருங்க, நேரத்துக்கு தண்ணி ஊற்றிக்குவேன். அந்த நேர டைம்ல நான் வீட்டு வேலை பார்க்க ஆளுதான்னு சிரமப்படுவேன். அப்போ அவன் சொல்லுவான், அம்மா நீங்கள் இருங்க நான் பார்த்துக்கிறேன்னு ஊருப்பட்ட வேலை செய்வான். இந்த இவனுங்க அந்த பொறுக்கி பழுதெல்லாம் சேர்ந்து அதை இதுன்னு சொல்லி அவனை இப்போ ஊரை விட்டு அனுப்பிட்டாங்க. ஆனாலும் அவன் மனசு முழுக்கவே இந்த வீட்டு மேலேயும் என் மேலேயும் தானே இருக்கும். அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் போது எனக்கு சந்தோஷம்தான். இருந்தாலும் அவன் படிக்கலை, அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை சொல்லலை இதை சொல்லலைன்னு சொல்லக்கூடாது. அப்போ கூட என்னைய பற்றி பெருமையாக சொல்லுது. நீ சொல்லும்போது ரொம்ப பெருமையா இருக்குமா? யாருக்கிட்டையுமே அதிகமாக பேச மாட்டானே. காலையில் வேலைக்கு போவான், ராத்திரி வீட்டுக்கு வந்தாலும் ஒரு நிமிஷம் உட்காரது இல்லை. தோட்டத்து வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு இவனுங்கெல்லாம் அதை இதுன்னு சண்டையை போட்டு அவனை அனுப்பிட்டாங்க. இருந்தாலும் அவன் இருக்கிற மாதிரி வராதுனே ஒரு வீடு. வருஷம் நான் இந்த வீட்டில் இருந்தேன். அப்போ உனக்கு தெரியல இது வீடு வீடா. அவன் வந்தவொடனே உனக்கு வீடு காடா தெரியும், காடு கரப்பான் பூச்சா தெரியும். எல்லாம் நடிப்பு நடிக்கிறாங்க. என்னடி சோறு குழம்பு ஆக்கியாச்சா? பசிக்குது, சோத்த போடு. இருக்கிற காய்ச்செல்லாம் குடிச்சு அழிப்பீங்க. இதில் வேற நான் உங்களுக்கு சோறு வேற போடணுமா? வீட்டில் அரிசி பருப்புன்னு எதுவும் இல்லை. இருக்கிறதெல்லாம் ஆக்கி கொடுத்தாச்சு. இனி ஆக்கிறதுக்கு எதுவும் இல்லை. வாங்கிட்டு வந்தாதான் உண்டு. போய் வாங்கிட்டு வாங்க. ஏய், நான் எதுக்கடி போகணும்? நீ தானே கூட்டிட்டு வந்த. நான் அப்படி வச்சுக்கோ இப்படி வச்சுக்கணும். செய்யு. எப்படிங்க இப்படி மனசார பேசுறீங்க? ஒரு பொட்டச்சி, அதுவும் இல்லாம மாசமா இருக்கேன்னு தெரியும். இதோடு நான் போய் எங்கன்னு அலைய முடியும்? சொல்லுங்க பாப்போம். தெரியுதுல அப்ப எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நீ அதிகாரத்தோட பண்ணி என்னை கூட்டிட்டு வருவ. ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் உன்னை எப்படியெல்லாம் வச்சு செய்ய போறேன்னு பாரு. போய் வாங்கிட்டு வா. நான் அப்ப சாப்பிடணும். காசே இல்லை வீட்டில் சமைக்கிறதுக்குன்றேன். இதில் கடையில் போய் நான் வேற வாங்கிட்டு வரணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கம்முன்னு இருங்க. ஏய், வாங்கிட்டு வர முடியுமா முடியாதாடி? என்னால் முடியாதுங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன். புருஷன்னு ஒரு பயம் இருக்கா இவள? ஏய், நான் என்ன சொல்றேன்னா அதை நீ செஞ்சுதாடி ஆகணும். அதை விட்டுட்டு திமிரு பேச்சு பேசுனான்னு வையே, அவளை உன்னை தொலைச்சிருவேன் சொல்லிட்டேன். இப்படி பண்றீங்க? தினந்தோறும் அடிச்சு என்னை சாவடிக்கிறதுக்கு பதிலாக ஒரே இதை கொண்டு போடுங்க. அதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா இருக்கலாம். நானும் எம்பிட்டு தாங்க செய்யறது? சுத்தமா காசு இல்லை. புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. இருக்கிற காசு நேத்து என்ன சொல்லி வாங்கிட்டு போனீங்க? வேலை கிடைக்க போது வேலைக்கு போறேன், அப்படி இப்படி சட்டை துணி வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும். இப்போ குடிச்சிட்டு ஆடுறீங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? கொஞ்சமாவது யோசிங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை எப்படி பார்த்துக்கிட்டீங்க, இப்போ எப்படி நடந்துக்கிறீங்கன்னு கொஞ்சமாவது யோசிங்க. என்னது, ஏதோ புருஷன் பொண்டாட்டி சண்டை போல இருக்கே. இப்படியா நடு வாசல்ல வச்சு பொண்டாட்டி அடிக்கிறது? இவெல்லாம் என்ன ஆம்பளை? பொண்டாட்டி அடிக்கிறது வீரம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பொண்டாட்டிங்க நம்மளை திருப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதை விட கேவலமானது ஒண்ணுமே இல்லை. இப்போ இவங்க இவ்வளோ அடி அடிக்கிறாங்க. வயசான காலத்தில் இவங்களுக்கு ஒரு 1-2 அள்ளி போடுறதா இருந்தாலும் அதுக்கு பொண்ணுங்க தான் தேவை. அப்போ மட்டும் பொண்ணுங்களை தூக்கி தலையில் வச்சுக்குவானுங்க. மற்ற நேரம் பொண்ணுங்களை கேவலமாக நினைக்கிறானுங்க. இவனுங்கெல்லாம் என்னதான் ஆம்பளையோ. சி, எப்படிதான் இந்த பொண்ணெல்லாம் இதெல்லாம் அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுவே என்ன மாதிரி ஆள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தா நானே அவனை அடி விழு ரோட்டி இருப்பேன். சொன்னதை மட்டும் செய்யணும். மற்ற ஏதாவது விளந்து பண்ணிட்டு இருந்தாலும் வையே தொலைச்சு கட்டுப்பிடுவேன். போடே. என்ன ஜென்மமோ இவெல்லாம். எப்படிதான் பொண்டாட்டி அடிக்கிறாங்க? மனசு கேட்க மாட்டேங்குது. நம்ம போய் தடுக்கலாம். ஆனால் நம்ம போய் ஏதாவது கேட்க போனால் நீ யாருடா என்னன்னு கேட்டு போடுவாங்க. அது சங்கட்டம். என்ன இப்படி அடிச்சு கொள்றதுக்கு ஒரே தான் என்னை கொன்னுட்டு நீ சந்தோஷமா இரு. இந்த குரலை எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கு. ஏதோ பழக்கப்பட்ட குரல் மாதிரியே இருக்கு. ஏய், என்னடி சொன்ன? இன்னும் அவனுக்கு புரியல. இப்படி தினந்தோறும் சித்திரமை பண்றதுக்கு என்னை ஒரே இதை கொண்டு போட்டுரு. யாருக்கு எந்த பாவமும் இல்லை. நானும் நிம்மதியா போயிருவேன். நீ நிம்மதியா உன் பொழப்ப போய் பார்க்கலாம். இது நிஜமாவே எனக்கு பழக்கப்பட்ட குரல் மாதிரி தான் இருக்கு. யாரா இருக்கும்? அட கடவுளே, அது அமுதா. அது அவங்க வீட்டுக்காரு வடிவா. என்ன நடக்குது இங்க? பணக்கார வீட்டுல கட்டிக்கிட்டு போயிருக்கா. அப்படி எப்படின்னாங்க? என்ன இப்போ இங்க எப்படி அடி வாங்கிட்டு கிடக்குறாளே? ஐயோ, என்ன ஏதுன்னு வேற தெரியலையே. ஐயோ, அடிச்சு கொள்றானே. இது கேட்கறதுக்கு நாதி இல்லையா? ஐயோ, வெறி பிடிச்ச மிருகமாடா நீ. விட்டு தொலைடா, விட்டு தொலை. ஐயோ ஆண்டவனே.